10th மேக்ஸ்ல சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸா வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பார்க்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து சாப்டர் 1 வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ பார்த்தோம் அப்படின்னா, 5 மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். அந்த சேம் டைம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சாப்டர் 1 நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, குயிக்கா ரிவிஷன் பண்ணிடலாம். அதனால என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்ஸ்ல எப்படின்னா நெறைய மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காம இத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா ஈச் அண்ட் எவ்ரி சம்மே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல டீட்டெயில் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வந்து நம்ம சால்வ் பண்றோம். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸையும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து 10க்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, போத் தியரி அண்ட் என்ன அப்படின்னா மேத்ஸுக்குமே சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா நம்ம சேனல்ல வந்து 10க்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இன்கேஸ் வந்து நீங்க யாராவது எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 10க்கு வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதாவது தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா, புயலிலே ஒரு தோணி சொல்லிட்டு விரிவானமும், அதாவது இயல் 2 வந்து விரிவானமும் நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல இப்பதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத வந்து நான் கேட்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரியே இங்கிலீஷுக்குமே என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, பேராகிராஃப் இருக்கா? பேராகிராஃப் வந்து எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸா நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்க்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் 4 யூனிட்ஸ்க்கு வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் குடுத்துருக்கோம். அதே மாதிரியா சோஷியல் சயின்ஸ் இருக்கா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பேராகிராஃப் வந்து இருக்கா? ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரில 5 லெசனும், ஜியோகிராஃபிலயுமே 5 லெசனும் மொத்தம் வந்து டோட்டலா 10 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணி, ஷார்ட்ஸா வந்து ரிவிஷன் மோட்ல போட்டிருக்கோம். ஸோ அப்ப சப்ஜெக்ட் வைஸா நம்ம ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்ருக்கோம். என்ன அப்டின்னா, குயிக்கா வந்து ரிவிஷன் பண்றதுக்கு. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ பார்த்து நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியா சோஷியல் சயின்ஸுக்கு என்ன அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ்ல மொத்தம் எத்தனை லெசன்? 27 லெசன். அப்போ 16 லெசனுக்கு நம்ம என்ன நம்ம சேனல்ல கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ரிவிஷன் மோட்ல இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்குறேன், ஸோ மறக்காம நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்களும் உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சரியா? அப்போ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல வச்சு ஆர்கனைஸ் பண்ணி போட்டிருக்கோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸாவது பார்க்கல அப்படின்னா, இத வந்து கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல போய் ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டுமே பார்த்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா பிளேலிஸ்ட்டுமே வந்து சப்ஜெக்ட் வைஸா நீங்க செக் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வைஸா பிளேலிஸ்ட் செக் பண்ணும்போது, எந்தெந்த பிளேலிஸ்ட்லாம் வந்து லாங் வீடியோஸ் இருக்கோ, அது எல்லாம் அந்த லாங் வீடியோவ செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்டின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல உள்ள எல்லா லாங் வீடியோல என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, பிடிஎஃப்ப வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதாவது என்ன அப்டின்னா, அதே மாரி மேத்ஸ்க்குமே என்ன போட்டுட்டுருக்கோம் அப்டின்னா, பேக் டு பேக் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து ஆல்மோஸ்ட் 14 வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்க ஒப்பீனியன் என்னவோ அது வந்து நீங்க வந்து வேற என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன மெட்டீரியல் வேணும் அப்டின்னு இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. அதே மாரி ஷார்ட்ஸ பார்த்து படிக்கிறது உங்களுக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டி சொல்லி சொல்லுங்க. ஓகேவா? சரி. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் பார்க்க போறோம். அது என்ன சம் பார்க்க போறோம் அப்டின்னா, எக்ஸர்சைஸ் 1.3ல உள்ள 10th சம்ம வந்து நம்ம டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகேவா? சரி. அப்ப என்ன அப்டின்னா, எக்ஸர்சைஸ் 1.3ல உள்ள 10th சம் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம். சரி. இப்போ கிவன் டேட்டா ஒரு சம்ம எடுத்தோனே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கிவன் டேட்டால என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப 10th சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, டேபுலர் காலம் ஃபார்மட்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா குடுத்துருக்காங்க. சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, லென்த் எக்ஸ் ஆஃப் ஃபோர்கட் இன் சென்டிமீட்டர் அப்டி சொல்லி குடுத்துருக்காங்க.
சரி. அப்ப என்ன அப்படின்னா, எக்ஸ்ங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, லென்த் ஆஃப் எ பெர்சன்ஸ் ஃபோர்ஹெட். அதே மாரி சென்டிமீட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸா வந்து ஒரு 4 சென்டிமீட்டர என்ன பண்ணியிருக்காங்க? லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்ப எக்ஸ்ங்கிறத எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, லென்த் ஆஃப் எ பெர்சன்ஸ் ஃபோர் ஹேண்ட். ஓகேவா? அதே மாரியா இன்னொரு காலம் குடுத்திருக்காங்க. ஸோ 2ண்ட் காலம் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒய். ஒய்ங்கிறது வந்து எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஹைட் ஆஃப் எ பெர்சன். ஓகேவா? இன் இன்ச்சஸ் அப்படிங்கிறத வந்து கிவன் டேட்டாவா இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கொடுக்காம டேப்லெட் காலம் ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம்? எக்ஸ்னா வந்து லென்த் ஆஃப் எ பர்சன் ஃபோர் ஹேண்டுங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? டீட்டெயில வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இங்க ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கோம். ஒய்ங்கிறத எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஹைட் ஆஃப் எ பர்சன். ஓகேவா? அப்ப நம்ம கிவன் டேட்டால இருந்து 2 டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்ப வேற என்ன கிவன் டேட்டால குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, y ஈக்குவல் டு ax பிளஸ் பின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரி. அப்போ வேர் a அண்ட் b ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். சரியா? கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரி. அப்போ கிவன் ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க. அதே மாதிரியே டேபுலர் காலம் ஃபார்மேட்ல வந்து டீடைல்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சரி. அப்போ நம்ம கிவன் டேட்டா என்னங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 செட் ஆஃப் சப்டிவிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 4 சப்டிவிஷனுமே நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்ஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு அப்போ? கிவன் டேட்டாவை எல்லாத்தையுமே என்ன சொல்லியாச்சு? ரீட் பண்ணி பார்த்தாச்சு. சரி. இப்போ அப்ப நம்ம என்ன எக்ஸ்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒய்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. சரி. அப்ப கிவன் டேட்டா வச்சு நம்ம இந்த மாதிரியே வந்து என்ன சொல்ல அசம்ஷனை எழுதிக்கணும். எக்ஸ்ங்கிறத என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் ஃபோர்ஹெட். ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல நம்ம மஸ்ட் எழுதணும். ஸோ நம்ம என்ன செஞ்சோம்? அப்ப வந்து ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சோம். என்ன எழுதி வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ங்கிறது வந்து ரெப்ரசென்ட் லென்த் ஆஃப் எ பர்சன் எழுதி வச்சோமா? ஸோ அந்த அசம்ஷனை இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல மஸ்ட் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதாவது லெட்ஸ் எக்ஸ் பி த set of length of four hands and y be the set of their height. ஓகேவா? நம்ம ஹிண்ட்டை எழுதி வச்சு தான் என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ வேர்டிங்ஸை எழுதி அங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன்ல வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரி. அப்ப எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்னங்கிறத நம்ம எழுதியாச்சு. சரி. அதே மாதிரியா என்ன அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஸ்மால் எக்ஸ் வந்து அதாவது இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் தெரியுமா? உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு சிம்பிள் தெரியுதா? அதுக்கு என்ன மீனிங் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? நம்மளோட புக் பேஜ்லயே வந்து ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன எப்படி ரீட் பண்ணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்ப வந்து இந்த சிம்பிள் தான் பார்த்தோம். இது என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அப்போ பெரிய எக்ஸ் வந்து போட்டிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு ஒய். சரியா? அப்ப என்னென்ன ரெப்ரசன்டேஷன்ங்கிறத பார்த்தாச்சு. ஓகே. அப்போ இது வந்து எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் தி கிவன் டேபிள். சரியா? இப்போ இந்த ஃபார்னு சொல்லி எழுதியிருக்கிறது நம்மளுக்கு வந்து அது கிவன் டேபிள்ல கொடுத்துருக்கத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கிவன் டேட்டாவும் எழுதியாச்சு. என்ன வந்து டேபிள்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோங்கிறதையும் நம்ம ரைட் டவுன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது அந்த கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்படின்னா, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? செக் பண்ண போறோம். சரி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ அத வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த வந்து ரிலேஷன் வந்து ஃபங்ஷனா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? செக் பண்ண போறோம். எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட லென்த் அதாவது ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து என்ன சொல்றது கரஸ்பாண்டிங் டு த யூனிக் பர்சன்ஸ் ஹைட். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தானே கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. அதாவது டிஃபரா தானே கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்சனோட ஃபோர் ஹெட் வந்து லென்த் ஆஃப் தி ஃபோர் ஹெட் வந்து அதர் பர்சனோட என்ன கொடுத்துருந்தாங்க, அதாவது அவங்களோட ஹைட் வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ப என்னன்னா 2 செட் ஆஃப் டேட்டாஸும் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரியே வந்து கரஸ்பாண்டிங் டு தட் தான் இருந்துச்சு. ஸோ ஃபார் ஈச் பர்சன்ஸ் ஃபோர்ஹெட் லென்த் எக்ஸ் தேர் காரஸ்பாண்ட்ஸ் டு ஏ யூனிக் பர்சன்ஸ் ஹைட். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா எழுதியாச்சு. என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ என்ன செஞ்சாச்சு? ஆன்சர்ஸை எழுதியாச்சு. அதே மாதிரியா அப்ப என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ என்ன வருது ஆன்சர் அப்படின்னா திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து எதை கரஸ்பாண்ட் பண்ணி எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஒய்.
ஸோ அப்படிதான் நம்ம கிவன் டேட்டா டேப்லெட் காலமும் பார்த்தோமா. அப்போ அந்த ஃபார்மட்லயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் ஆஃப் காலம் ஃபார்மட்லயே வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ் வந்து ஒய் ரிலேட்டடா தான் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு டேபிள் ஆஃப் காலம் ஃபார்மட்லயே தெரியுது. ஸோ என்ன பண்ணியாச்சு, அதான் நம்மளுக்கு ஆன்சரும் வந்து கொடுத்தாச்சு. சரியா? ஏன் அப்படின்னா எக்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஒய்ங்கிறது தான் வந்து இந்த இதுக்கு மீனிங். சரியா? திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஒய். ஓகேவா? அப்ப நீங்க டேப்லெட் காலத்தையும் இப்ப நம்ம எழுதியிருக்க வேர்டிங்ஸையும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட மீனிங் வந்து உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் எழுதணுமா, டேப்லெட் காலை பார்த்துட்டு எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு எழுதணுமா, அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். என்ன ஆன்சர் பண்ணலாம்? எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ டீடைல்ஸ் எழுதியிருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்த தேர்ஃபோர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோமா, இந்த பிலாங்ஸ் டுன்னு வச்சு இதை வந்து மஸ்ட் எழுதணும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேர்டிங்ஸுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷனை பார்த்துக்கோங்க. இந்த என்ன அதாவது இந்த லெட்டுங்கிறது வந்து அசம்ஷன் எழுதணும். அதே மாதிரியா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுங்கிறதையும் வந்து இந்த ஒய் பிலாங்ஸ் டு ஒய்ங்கிறது மஸ்ட் எழுதணும். எழுதிட்டு இந்த வேர்டிங்ஸை நீங்க டைரக்டா கூட எழுதி திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் எழுதி நீங்க பிராக்கெட்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குரிய மார்க் வந்து கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. சரியா? அப்போ இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஆனா நம்மளுக்கு ஏ என்ன வேல்யூ பி என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கிவன் கொடுத்திருக்க அந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் வேல்யூ ஆஃப் பி வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணியிருப்போம். என்ன ப்ராசஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கிவன் டேட்டாவை முதல் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க ஈக்குவேஷனு, ஏன் வந்து இந்த ஈக்குவேஷனை இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கொஸ்டின் கிவன் டேட்டால என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஃபைண்ட் அண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னா ஏ அண்ட் பி வந்து எதுல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள ஈக்குவேஷன்ல தான் வருது. ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போ என்னன்னு எழுத போறோம் அப்படின்னா y ஈக்குவல் டு a பிளஸ் பி அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேப்லெட் காலத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? நீங்க டேப்லெட் காலத்துல எடுத்து பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்னா என்ன வேல்யூ இருக்கா, கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ வந்து 35 இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து மீன்வேல் என்ன இருக்கும் அப்படின்னா 56 தான் இருக்கும். ஸோ என்ன செய்ய போறோம்னா அந்த டேட்டாலாம் எடுத்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். என்ன ரீசனுக்காக, டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த ஒரு டேப்லெட் காலத்துல இருந்து எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிராக்கெட்டையும் உங்களுக்காக ஃப்ரம் தி டேப்லெட் காலம்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ என்ன செய்ய போறோம், எக்ஸோட வேல்யூ வந்து 35, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்னது 56. இப்பதான் எங்க பார்த்தோம், டேப்லெட் காலத்துல நம்ம எடுத்து ரீட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து என்ன செஞ்சாச்சு, எடுத்து ரைட் டவுன் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த வேல்யூலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் வந்து கிவன் டேட்டாலே பார்த்தோமா, y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எக்ஸ் பிளேஸ்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஒய்யோட பிளேஸ்ல வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு, ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 56. ஸோ 56 ஈக்குவல் டு ஏ பிளேஸ்ல ஏ தான் எழுத போறோம். எக்ஸ் பிளேஸ்ல என்ன செய்ய போறோம், எக்ஸோட வேல்யூ என்னது 35. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பிளஸ். ஸோ அப்படி எழுதியாச்சு. பி வந்து நம்மளுக்கு வந்து அன்னோன் வேல்யூ, அதாவது நம்மளுக்கு இன்னும் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ பிஏ வந்து as it is எழுதிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது இப்போ என்ன இருக்கிறதா மீனிங், ஏ இன்டூ 35 இருக்கு. சரியா? அப்போ இது நம்ம எப்பயுமே வந்து என்ன செய்வோம், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அதாவது என்ன அப்படின்னா ஏபி, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ரைட் சைட்ல தான் வச்சுக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா 56. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை as it is வந்து வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு என்ன செய்வோம், 35a இது வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஏவையும் 35 மல்டிப்ளை பண்ணா 35a, பேலன்ஸ் என்ன இருக்கு, பிளஸ் பி. ஸோ பிளஸ் பி எழுதி ரிமைனிங் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு 56 எழுதி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அந்த ஈக்குவேஷனை என்னன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்ம வந்து எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி.
சரி. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டேப்லெட் காலத்த வந்து என்ன செஞ்சாச்சு, ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்போ என்ன வேல்யூ 35 56 வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, செகண்ட் டேட்டா என்ன இருக்கு? 45யும் 65யும் இருக்கு. என்ன செய்ய போறோம்னா, இந்த 45 அண்ட் 65 வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரியா? இந்த 45 எக்ஸோட வேல்யூ என்னது? 45 எக்ஸோட வேல்யூ 45 இருந்தா அந்த மீன்வைல் வந்து ஒய்யோட வேல்யூ எங்க இருக்கு? 65. இந்த டேட்டா எங்க இருந்து எடுத்தோம் தெரியுதா? இந்த டேட்டாஸ் ஃப்ரம் தி டேபுலர் காலம். ஓகே. என்ன செய்ய போறோம்னா, அந்த சேம் ஈக்குவேஷன்ல நம்ம போட போறோம். கிவன் டேட்டால என்ன ஈக்குவேஷன் குடுத்திருந்தாங்க? y ஈக்குவல் டு a பிளஸ் b. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல நமக்கு டேபுலர் காலத்துல உள்ள அந்த டீடைல்ஸை போட போறோம். சரி, அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ? 65. ஸோ 65 ஈக்குவல் டு ஏ பிளஸ்ல அது வந்து அன்னோன் வேல்யூ. ஸோ அதை அசிட்டிஸ் ஏன்னு எழுதிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 45. ஸோ 45 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் அசிட்டிஸ் எழுதிக்கோங்க. பியும் அன்னோன் வேல்யூ. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங்? ஏ இன்டூ 45 அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 45. 45 ஏன்னு கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் பி. ஸோ அதையும் எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த ஈக்குவல் டு 65 திரும்ப எழுதிக்கோங்க. எழுதினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்பவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல தான் போகணும். அதே மாதிரியா இந்த மாதிரி வேரியபிள் வச்சிருக்கா, ஏபிங்கிற வேரியபிள் வச்சிருக்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் எழுதணும். சரி, அப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்னென்ன நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2ன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸை வந்து டேப்லெட் கலர்ல எடுத்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா செகண்ட் சப்டிவிஷன் என்னது? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா, அது ரெண்டும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போறோம். ஈக்குவேஷனை எப்படி சப்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அப்ப என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? 35a பிளஸ் b ஈக்குவல் டு 56. அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரியா செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? 45a பிளஸ் பி ஈக்குவல் டு 65. ஸோ செகண்டையும் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணணும். அதை எப்படி சப்ராக்ட் பண்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்போஸ் அதாவது மைனஸ் வந்து எதுக்கப்புறம், மைனஸ்க்கு அப்புறம் என்ன ஈக்குவேஷன் இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் பேஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, மைனஸ்க்கு அப்புறம் என்ன ஈக்குவேஷன் இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள சைன் எல்லாத்தையுமே வந்து மைனஸ்க்கு மாறணும். சரியா? அதை எப்படி மைனஸ்க்கு மாத்துறது? சரி, இது வந்து இந்த ஸ்டெப் வந்து இனிமேல் 11th 12th நீங்க மேக்ஸ்னா கண்டிப்பா இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றேன் அப்படின்னா, அகைன் அண்ட் அகைன் வந்து சொல்றேன். ஸோ இதை மறக்காம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, மைனஸ் இருக்கா? எப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்றது அப்படின்னா, ஒரு டேர்ம்ல ஈக்குவேஷனுக்கு அப்புறம் அடுத்த செகண்டா ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, அதை வந்து அஸ் அ ஹோலா மைனஸா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூஸ்லாம் இப்படி வந்து நம்ம எழுதியாச்சு. அதாவது ஏ எழுதியாக்கும், பிபி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல தான் எழுதணும். கான்ஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இப்பதான் என்ன பார்த்தோம்? செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மைனஸ்ங்கிற சிம்பிள் போடணும். ஸோ என்ன செஞ்சாச்சு? அப்படியே அஸ் அ ஹோலா மைனஸ்ங்கிற சிம்பிள் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகுது நீங்களே பாருங்க. பிளஸ் பிளஸ் பி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பிளஸ் பி இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கிறதா இப்ப அர்த்தம்? மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் பி இருக்கு. ஸோ பிளஸ் பி அண்ட் மைனஸ் பி என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஏன் கேன்சல் ஆகும்னா, பிளஸும் மைனஸும் நம்மளுக்கு யூஸ்வலா என்ன ஆகும்? சேம் வேல்யூஸ் இருக்கும்போது கேன்சல் ஆயிருமா? அப்ப கேன்சல் ஆனா என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ 0 வந்திருக்கனால அந்த டேர்மை நம்ம எழுதல. சரி, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 35a மைனஸ் 45a. ஏன் இதை மைனஸ் மாத்தணும் தெரியும் நமக்கு? அப்போ மைனஸ் இது வந்து என்னவா இருக்கிறதா மீனிங் அப்படின்னா, மைனஸ் 45 அப்படி இருக்கிறதா ஏ இருக்கிறதா மீனிங். ஸோ என்ன செய்ய போறோம்? 35 45 என்ன செய்யணும்? யூஸ்வலா மைனஸ் சைன் இருக்கிறதுனால லெஸ் தான் பண்ணணும். சரி, அப்படி லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? கிரேட்டஸ்ட் நம்பர்ல தான் மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் எழுதியாச்சு. அதாவது வேல்யூஸ் 2 இருக்கா? அதான் என்ன இருக்கு? 35ம் வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா 35ம் 45ம் இருக்கும். ஸோ என்ன செய்ய போறோம்? 35
minus 45. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 10 வரும். எப்பயுமே நம்ம யூசுவலா சப்ட்ராக்ஷன்ல என்ன பண்ணுவோம் தெரியும்ல? அதாவது சப்ட்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்குன்னா கிரேட்டஸ்டா இருக்கு. அதே மாதிரி சைன் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர்ல என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா மைனஸ் மஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு ரூல். என்ன அப்படின்னா, நீங்க போக போக அடுத்த கிளாஸ்ல கூட படிப்பீங்க. என்ன அப்படின்னா, அதாவது மைனஸ் வந்து அஸ் யூசுவல் வந்து வேல்யூஸா பண்ணிறணும். அப்போ 45 35 லெஸ் பண்ணா 10ன்னு கிடைக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன இந்த இதுல 45. ஸோ 45ல என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். ஸோ ஆன்சர் என்னவா தான் கிடைக்கும்? -10. ஸோ என்ன செஞ்சாச்சு? நம்ம -10ன்னு எழுதியாச்சு. சரி. அப்போ ஆல்ரெடி என்ன ஆச்சு? பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு இருக்கு. அதே மாதிரி 56ஐயும் 65ஐயும் என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம செகண்ட் இப்பதான் என்ன சைன் சேஞ்ச் பண்ணோம் மைனஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். சரி அப்போ 56ஐயும் 65ஐயும் லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஓகேவா? சரி இப்போ கிரேட்டஸ்ட் சைன் வந்து எந்த நம்பர்ல இருக்கு? சாரி சைன் வந்து எந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னா அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த 56ல 65லயும் எது? 65. 65க்கு என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன். அப்படின்னா ஆன்சர்லயும் மைனஸ் சைன். ஓகேவா? என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூஸ்ல எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்? 65. 65ல என்ன சைன் இருக்கு? மைனஸ். ஸோ ஆன்சர்ல என்ன வரணும்? மஸ்ட் மைனஸ்ன்னு சொல்லி வரணும். என்ன வந்து ஆன்சர் வந்துருக்கு? -9. ஸோ அந்த -9 எழுதியாச்சு. சரி அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? -10a ஈக்குவல் டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து என்ன கிடைச்சிருக்கு? -9. சரியா? அப்ப ரெண்டு டேர்ம்ல வந்து எது காமனா இருக்கு? மைனஸ்ங்கிறது காமனா இருக்கு. சரியா? மைனஸ் என்னவா இருக்கு? காமனா இருக்கு. ஸோ என்ன செஞ்சிருப்போம்? மைனஸும் மைனஸையும் கேன்சல் பண்ணிருப்போம். சரியா? அப்ப கேன்சல் பண்ண என்ன வரும்? பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. அதாவது 10a ஈக்குவல் டு 9. சரி அப்போ a வந்து ஃபைண்ட் அவுட் எப்படி பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 10a ஈக்குவல் டு 9 இருக்கு. சரியா? அப்போ என்ன செஞ்சிருப்போம்? அடுத்த ஸ்டெப்ல வரும்போது ஏவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். சரியா? 10a ஈக்குவல் டு 9ங்கிறது எப்படி மாறிடுச்சு? a ஈக்குவல் டு அதாவது ஒரு டேர்ம்ல வந்து இன்டூவா இருக்கா? 10 இன்டூ ஏன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? 10 இன்டூ ஏ அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? அடுத்த பிளேஸ்ல வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ஈக்குவல் டுவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டேர்ம் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து டிவிஷன் மோட்ல மாறிடும். ஓகேவா? அப்ப 9/10 அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுக்கு மாறி இருக்கு. ஓகேவா? இது எப்படி வந்து 9/10ன்னு மாறிச்சுன்னு தெரியுதா? ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நீங்க செஞ்சிருப்பீங்க. 10a ஈக்குவல் டு 9 வரைக்கும் செஞ்சிருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் என்னவா மாறுது? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 10 இன்டூ ஏவா இருக்கு. சரியா? அதாவது ஒரு ஸ்டெப்ல இன்டூ ஏவா உள்ளது அடுத்த சைடு வந்து அது போகும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா அதாவது டிவிஷனா மாறிடும். அதனால நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? a ஈக்குவல் டு 9/10ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரி அப்போ கிவன் டேட்டால என்ன கேட்டிருந்தாங்க? வேல்யூ ஆஃப் a அண்ட் b கேட்டிருந்தாங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அப்போ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. எய்தர் பாக்ஸ் போட்டுக்கோங்க அல்லது சும்மா ஒரு 2 லைன்ஸ் வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்க பேப்பரை வந்து கரெக்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி அப்ப ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்தது பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி பியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஏக்கு என்ன கிடைச்சிருக்க வேல்யூ 9/10. இந்த வேல்யூ வந்து நம்ம எதுல போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன நேம் பண்ணோம்? 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சு. டேப்லெட் காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து என்ன இருந்துச்சு? இந்த 35 56ம் போட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம்? ஒரு ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? 35a பிளஸ் b ஈக்குவல் டு 56. அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்து செப்பரேட்டா எழுதிக்கிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? a ஈக்குவல் டு 9/10 இப்பதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த வேல்யூ வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் b. ஓகேவா? அப்ப என்ன ரீசனுக்காக நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து செகண்ட் சாரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இதை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்க புக் ஆர் நோட்ல கிளாஸ் ஒர்க் நோட்ல கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ அதுல கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரியா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகேவா? சரி. இப்ப என்ன செய்ய போறோம்? வேல்யூ ஆஃப் பி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏவோட வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஈக்குவேஷன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரி, எங்கெல்லாம் வந்து ஏ வருதோ அந்த பிளேஸ்ல என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 9/10ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன ரீசன்க்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் பி. ஓகே. சரி, அப்போ 35a plus b equal to 56. இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவேஷன். போன ஸ்டெப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ பாருங்க, a பிளஸ் என்ன போட்டிருக்கோம்? 9/10. எப்படி போட்டிருக்கோம்? 35 அப்படி as it is எழுதிக்கோங்க. அதே மாதிரி into a பிளஸ்ல 9/10 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் b. ஸோ நம்மளும் பிளஸ் b எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? ஈக்குவல் டு 56. ஸோ எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன் மல்டிப்ளை பண்ண போறோம்? இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வர்றது நீங்க எப்படின்னு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன் அப்படின்னா 35 இன்டூ 9/10 எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சரியா? அப்ப எப்படி கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறோம்? 5th டேபிள்ல வந்து 35யும் 35யும் 10யும் கேன்சல் பண்ண போறோம். ரஃப் காலத்துக்கு வாங்க. இப்ப ரஃப் காலத்துல போய் நம்ம பார்ப்போம். அப்ப 35 இன்டூ 9/10 இருக்கு. என்ன செஞ்சிருக்கோம்? 2 5s are 10. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. 2 5s are என்னது? 10. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 5s are 10. சரி, பேலன்ஸ் என்ன இருக்கு? அதே மாதிரி எந்த ஃபிஃப்த், அதாவது எந்த டேபிள்ல வந்து திரும்ப 35 போகும் அப்படின்னா சேம் டேபிள்ல தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 7 5s are என்ன அப்படின்னா 35. ஸோ என்ன செஞ்சிருப்போம்? நம்பர்ஸ் எழுதியிருக்கோமா? 2 5s are 10ங்கிறனால என்ன எழுதிருக்கோம்? 2 எழுதிருக்கோம். 7 5s are 35ங்கிறனால 7 எழுதிருக்கோம். சரி, இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா கேன்சல் பண்ண முடியுமா வேல்யூஸை? பண்ண முடியாது. எதுக்காக இந்த ரஃப் காலம் பாக்குறோம்னு தெரியுது உங்களுக்கு? இந்த ஸ்டெப்ல இருந்து டைரக்டா இங்க வந்திருக்கோம், ரஃப் காலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பாருங்க, என்னடா திடீர்னு வந்து ரஃப் காலம் பாக்குறாங்களே, இங்க ஈக்குவேஷன் 1 தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஸ்டெப்ல வந்து கண்டிப்பா ஒரு ரஃப் காலம் போட்டாகணும். ஸோ ரஃப் காலத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணக்கு அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 into 9/2 இருக்கு. அப்ப 7 9s are என்னது? 63. ஓகேவா? 7 9s are 63. ஸோ நம்மளுக்கு நோன் ஒன் தான். ஸோ அப்போ 63 ஆன்சர் வந்திருக்கு. அப்போ 63 by என்ன இருக்கு? 2. சரி, எப்படி 63 2 வந்து நமக்கு டிவைட் பண்ணுவோம் தெரியுமா? ஈஸி தான். 1 2s are 2. ஸோ 1ன்னு எழுதியாச்சு டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல 63 இருக்கு. சரியா? அப்ப என்னது? 3 2s are 6. ஸோ 3 எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு. இது என்ன டேபிள் பார்த்துட்டு இருக்கோம்? செகண்ட் டேபிள். ஸோ என்னது? 1 2s are 2. சரி, அப்போ 1 2s are 2ன்னு போட்டா ஆக்சுவலா வந்து இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ கெட் பண்ணிருக்கோம்? 2. ஸோ என்ன செஞ்சிருப்போம்? 3 minus 2 எவ்வளவு வரும்? 1ன்னு வரும். சரி, பேலன்ஸ் 1 ரிமைண்டர் வருது. அது என்ன பண்ணலன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு என்ன செய்யணும்? 0 அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு என்ன செய்யணும்? நம்ம அந்த பேலன்ஸ் கிடைச்சிருக்க 1ஐயும் போடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 10ன்னு ஆயிடுச்சு. சரி, 10 வந்து செகண்ட் டேபிள் எங்க கிடைக்கும்? 5th. அதாவது 5th 5 2s are 10. ஸோ என்னாச்சு? நம்மளுக்கு வேல்யூ கெட் பண்ணிருக்கோம். 63ஐயும் என்ன செஞ்சிருக்கோம்? 63ஐயும் டிவைடட் 2 போட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 31.5. சரியா? 9th ஆல்மோஸ்ட் வந்து இது செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. என்ன வந்திருக்கு? 31.5ன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த 31.5ங்கிறது நம்ம என்ன செஞ்சாச்சு? வேல்யூ வந்து கெட் பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ எதோட இந்த இடத்துல தானே இது வந்து இந்த நீங்க வந்து பாருங்க, இதுல பாருங்க, உங்களோட டிஸ்பிளேல பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்க பிளேஸ்ல தான் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 35 into 9/10 தான் என்ன பண்ணும்? ரஃப் காலத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 31.5. ஸோ அந்த பிளேஸ்ல அப்படியே அந்த 31.5ங்கிற வேல்யூ எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் பி. ஸோ எழுதியாச்சு. வேற ஈக்குவல் டு 56 இருக்கு. ஓகே, அப்போ எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? B யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ B எந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அது லெஃப்ட் சைட்ல வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அப்போ B தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ B வந்து as it is அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்கு? ஈக்குவல் டு, அதே மாதிரி 56 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? B equal to 56 எழுதியாச்சு. இப்போ இந்த 31.5 இருக்கா, அது வந்து என்னவா இருக்கு? பிளஸ்ல இருக்கு. அப்போ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு சேஞ்ச் ஆகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்னவா மாறிடும்? மைனஸா மாறிடும். ஸோ 56 minus 31.5. சரி, அதாவது நிறைய பேத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சு செய்யறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக அதுக்கும் ரஃப் காலம். 56 மைனஸ் பாயிண்ட் என்ன பண்ணும்? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவும் நான் வேல்யூ சொல்லினா 0ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். 31.5 as it is என்ன அப்படின்னா 0 அடிச்சு 10, 6 அடிச்சு 5,
திரும்ப என்ன பண்ணியாச்சு? இப்போ அந்த 5 3 என்ன செய்வோம்? லெஸ் பண்ணி 2, 5 1 லெஸ் பண்ணி 4, 10 5 லெஸ் பண்ணி 5. லாஸ்ட்ல இருந்து எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க? 1 நம்பர். ஸோ நம்மளும் லாஸ்ட்ல இருந்து 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 24.5. ஸோ அதுதான் என்ன வேல்யூ அப்படின்னா B யோட வேல்யூ. அப்போ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A யோட வேல்யூ B யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, A ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஞாபகம் இருக்கா? A யோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு? 9/10 கிடைச்சிச்சு. ஏன் திடீர்னு 9/10 கிடைச்சது எப்படி திடீர்னு நீங்க என்னவா எழுதிருக்கீங்க? 0.9 எழுதிருக்கீங்க அப்படின்னா 9/10. சரி, இப்ப வந்து பை 10 இருந்தா என்ன செய்வோம்னா லாஸ்ட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி என்ன வச்சுப்போம்? பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி என்ன செஞ்சிருக்கோம்? பாயிண்ட் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். அதனாலதான் ஏவோட வேல்யூ வந்து போன ஸ்டெப்ல என்னவா இருந்துச்சு? 9/10 இருந்துச்சு. இப்ப இந்த ஸ்டெப்ல என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 0.9 சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரியா? அது கன்ஃபியூஷன் ஆயிக்கோங்க. இது மாதிரி குட்டியா ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க. அதே மாதிரி B யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 24.5. ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கோம் இவ்வளவு நேரம் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனை கம்ப்ளீட்டா ஏயோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் எ பர்சன். ஒரு பர்சனோட ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா அவங்களோட ஃபோர்ஹெட் லென்த் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர். அப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ஃபோர்ஹெட் ஆஃப் த லென்த் அப்படின்னா அது என்னது? எக்ஸா ஒய்யா? நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். நம்ம டேப்லெட் காலத்துல என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க. கிவன் டேட்டால அந்த டேப்லெட் காலத்துல என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபோர்ஹெட் ஆஃப் த லென்த் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒய்ங்கிறது வந்து ஹைட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது? நம்ம ஒய் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்ஹேண்ட் இல்லை, சாரி, ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லி கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒய் என்ன செய்யணும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பார்ப்போம். ஓகே, இங்க இருக்கா? அப்ப நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ்ங்கிறது என்னது? ஃபோர்ஹேண்ட் லென்த் 40 சென்டிமீட்டர். ஒய் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி, எழுதுனதுக்கு அப்புறம் எந்த ஈக்குவேஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு தெரியுதா? நம்மளுக்கு கிவன் டேட்டால ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க? ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதியாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏவோட வேல்யூ என்னது? 0.9, பியோட வேல்யூ 24.5. ஸோ இந்த வேல்யூ எடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கிவன் டேட்டால கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய். ஓகே, அப்போ ஒய் தான் வந்து நம்மளுக்கு இன்னும் அன்னோன் வேல்யூ. சரியா? இந்த மாதிரி எழுதியிருக்கோமா? வேர் ஏ ஈக்குவல் டு 0.9 அண்ட் பி ஈக்குவல் டு 24.5 எழுதியாச்சு. சரி, எங்க இருந்து இந்த வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்டிவிஷன் இருந்து எடுத்தோம். ஓகே, அப்போ அதே மாதிரி ஏவோட வேல்யூ பியோட பிளேஸ்ல என்ன செய்ய போறோம்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் ஒய்ன்னு இருக்கா? அதை அப்படியே as it is ஒய் ஈக்குவல்னு எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ்ன்னு இருக்கு. ஏவோட வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம்? 0.9. ஸோ 0.9 எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிளஸ் பி. பிளஸ்ன்னு எழுதிட்டு பியோட வேல்யூ என்ன? 24.5. ஸோ எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 40 சென்டிமீட்டர்னு நம்ம இப்பதான் ரீட் பண்ணோமா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு ரீட் பண்ணோம்? 40 சென்டிமீட்டர். ஸோ அந்த வேல்யூயும் எடுத்து என்ன செய்ய போறோம்? நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? டிஸ்பிளேல பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வரைக்கும், இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா எக்ஸோட பிளேஸ்ல 40ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரி, அப்போ ஒய் ஈக்குவல் டு y equal to 0.9 into இப்போ ஒண்ணுமே வந்து சைன் மென்ஷன் பண்ணல, அது என்னவா இருக்கு அர்த்தம்? இன்டூ. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ்ல என்ன வேல்யூ போடணும்? 40. ஸோ 40 எழுதியாச்சு. இங்க என்ன இருக்கு? பிளஸ். ஸோ பிளஸ் எழுதியாச்சு. போன ஸ்டெப்ல இருந்து அப்படியே எடுத்து அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வாங்க. என்ன இருக்கு? 24.5. ஸோ எழுதியாச்சு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? அப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன செய்யாச்சு? இன்னும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி ஃபர்தரா வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுத்த வேல்யூஸ் எப்படி கெட் பண்ண போறோம்? அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதாவது என்ன இருக்கு? இந்த ஸ்டெப் வந்து போன இதுல பாத்தீங்களா? ஒய் ஈக்குவல் டு இருக்கா 0.9 இன்டூ 40 பிளஸ் 24.5. ஸோ அடுத்து டைரக்டா இங்கே எழுதியாச்சு. அதை எடுத்து எழுதியாச்சு.
சரியா? அடுத்த பேஜுக்கு மூவ் ஆன் ஆயிருக்கோம். ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ப வந்து அப்படியே தூக்கி அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிருக்கோம். சரியா? ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்? 0.9யும் 40 என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா தான் இந்த இடத்துக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி 0.9யும் 40 எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா, பாயிண்ட்ட வச்சு எப்படி மல்டிப்ளை பண்றது? எனக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம்? 40ய ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 0.9 அப்படியே அஸ் இட் இஸ் எழுதாம 9ன்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்க 9 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. 40 0 இன்டூ 9 0, 4 9s are 36. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கெட் பண்ணியிருக்கோம்? 360ன்னு சொல்லி நம்ம கெட் பண்ணியிருக்கோம். சரி இப்ப 9 வச்சு தான் முடிச்சிருக்கோம். அப்ப பாயிண்ட்ட வச்சு இன்னும் முடிக்கல. இங்க 0.9ங்கிறதுக்கு லாஸ்ட் ஒரு நம்பர் தள்ளின்னு வச்சிருக்காங்க. டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்ன? 360. ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? அந்த 360ல லாஸ்ட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்ப என்ன கிடைச்சிருச்சு ஆன்சர்? நமக்கு பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு. 36.0 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப இது எந்த பிளேஸ்ல எழுதணும் அப்படின்னா, இப்ப என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 0.9யும் 40யும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த பிளேஸ்ல என்ன எழுத போறீங்க? 36.0ன்னு எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பேலன்ஸ் இருக்கு? பிளஸ் 24.5. ஸோ நம்ம அதை as it is எழுதிக்குவோம். எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணணும். அப்போ 36.0வையும் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? 24.5வையும் இந்த ஸ்டெப்ல ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ 0 + 5 5, 6 + 4 என்னது? 10. ஸோ 0 போட்டாச்சு. பேலன்ஸ் 1 இருக்கதை அடுத்தது கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 + 2ங்கிறது 5, 5 + 1 6. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 60.5. ஸோ அந்த 60.5 தான் என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஒய். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? வேல்யூ ஆஃப் ஒய்ய வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருந்தாங்க? வேல்யூ ஆஃப் ஒய் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒய்ங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் எ பெர்சன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ங்கிற குடுத்திருக்க கிவன் டேட்டா வச்சு என்ன செஞ்சாச்சு? வேல்யூ ஆஃப் ஒய்ய வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வேல்யூ ஆஃப் ஒய் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 60.5ன்னு என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. சரி. அப்போ ஒய்யோட வேல்யூ வேணா எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 60.5. சரியா? வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 40. சரியா? அப்பதானே அதானே மீனிங். அதாவது என்னது? ஒய்யோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிச்சு நம்மளுக்கு? 60.5ன்னு இப்பதான் ஆன்சர் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு 60.5ன்னு கிடைச்சிச்சு. ஹைட் ஆஃப் த பர்சன். சரி. அப்போ ஒய் வந்து 60 இருந்துச்சு. எப்போ வந்து ஒய் 60.5 அப்படின்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 40. எக்ஸ் 40 சென்டிமீட்டரா இருக்கும் போது தான் ஒய்யோட வேல்யூ என்னவா கிடைச்சிச்சு? 60.5. ஓகே. அப்ப தேர்ட் சப்டிவிஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஹைட் வந்து அவங்களே குடுத்துருக்காங்க. சரி ஹைட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டேப்லெட் காலத்துல பார்த்தோமா? டேப்லெட் காலத்துல ஹைட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்? ஒய். ஸோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சம்ல எவ்வளவு குடுத்துருக்காங்க? 53.3. 53.3ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி ஒய்யோட வேல்யூ குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த சம்ல அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன குடுத்திருந்தாங்க? எக்ஸோட வேல்யூ வந்து குடுத்திருந்தாங்க. ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ வந்து டீடைல் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? அதை வச்சு எக்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி அப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? அப்ப கிவன் டேட்டாவை எழுதிக்கோங்க. நம்ம என்ன ரீட் பண்ணோமோ அதை அப்படியே எழுதிருக்கோம். ஹைட் இஸ் 60.4 இன்ச்சஸ்ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி அது வந்து கிவன் டேட்டால உள்ளதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இந்த சப்டிவிஷன்ல யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அதே இந்த இருக்கா ஹைட் வந்து என்னது? 53.5. அதே மாதிரி எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா பாருங்க. அப்ப என்னது? கிவன் டேட்டா இருக்கா? கிவன் டேட்டா என்ன? ஏஎக்ஸ் பிளஸ் பி. அதான் வந்து நமக்கு சம்ல வந்து என்ன குடுத்திருந்தாங்க? ஈக்குவேஷன் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல தான் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த இருக்கா ஈக்குவேஷன். அதை தான் எடுத்து நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். சரி. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ இப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியும் அப்படின்னா, எனக்கு தெரியும் நம்மளுக்கு ஏ அதாவது ஏயோட வேல்யூ தெரியும். 0.9 நம்ம செகண்ட் சப்டிவிஷன்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இருக்கா நம்ம சைட்ல கூட எழுதி வச்சிருக்கோம். வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பிங்கிறது எங்க கிடைச்சிச்சு? செகண்ட் சப்டிவிஷன்ல. ஏவும் பியும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியா ஒய்யோட வேல்யூ என்ன? 53.3. அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்ப தெரியாத வேல்யூ என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ தான் இன்னும் தெரியாது.
சரி, இந்த 53.3ங்கிறது எங்க இருந்து நம்ம எழுதிருக்கோம் தெரியுதா? கிவன் டேட்டால குடுத்திருந்தாங்களா? y ஈக்குவல் டூ 53.3. ஸோ அத தான் எடுத்து இங்க எழுதியிருக்கோம். சரி, இந்த வேல்யூஸ்லாம் வச்சு என்ன கெட் பண்ண போறோம்னா, அதாவது வேல்யூ ஆஃப் எக்ஸ்ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, அப்படியே ஆல்மோஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன செய்ய போறோம்? ப்ரீவியஸ் சப்டிவிஷன்ல செஞ்ச மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரி, அப்போ y பிளேஸ்ல என்ன வேல்யூ போடுவீங்க? 53.3 போட்டாச்சு. சரி, இங்க என்ன இருக்கு? ஏஎக்ஸ். ஏ பிளேஸ்ல நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? 0.9. ஸோ அந்த 0.9 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ். ஸோ 0.9 எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. லாஸ்ட் என்ன இருக்கு? அதாவது பிளஸ் பி இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு எழுதிட்டு பியோட வேல்யூ என்ன? 24.5. ஸோ எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது நம்ம எதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அந்த வேரியபிள லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ என்ன செய்ய போறோம்? 0.9 எக்ஸ் இருக்கா? அத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே. வேற என்ன இருக்குன்னு நல்லா பாருங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் வந்து செப்பரேட்டா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். சரியா? என்ன ரீசனுக்காகனா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 53.3 வந்து இங்க இருக்கா? இந்த சைடு இருக்கா? அத வந்து என்ன செய்வோம்? நம்ம வந்து இந்த இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. சரி, அப்ப ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 24.5ஐயும் என்ன இது லெஸ் பண்ணிருக்காங்க? 53.3யும் லெஸ் பண்ணிருக்காங்க. லெஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த லெஸ் பண்ணி கூட நம்ம சைடுல எழுதி வச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே கிரேட்டஸ்ட் நம்பர் தான் போடணும். அப்போ 53.3 மைனஸ் 24.5. ஸோ எப்போ வந்து நம்ம வந்து சப்ராக்ஷன் செய்றோம் அப்படின்னா, 3ய வந்து என்னவா மாத்திருக்கோம்? 13. அதே மாதிரி இன்னொரு 3 இத வந்து 2வா மாத்திருக்கோம். சரியா? அப்ப 13 மைனஸ் 5னா 8. அந்த 2வும் 4ம் வந்து சப்ராக்ட் ஆகாது. ஸோ அது என்னவாச்சு? 12ஆ வந்து நம்ம பாரோ பண்ணி எழுதியிருக்கோம். பாரோ பண்ணி எழுதிட்டு 5 கேன்சல் பண்ணி 4. அப்ப 12 மைனஸ் 8 சாரி 12 மைனஸ் 4 வந்து 8. 4 மைனஸ் 2 வந்து என்னது? 2. சரியா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 28.8ன்னு. நெறைய பேத்துக்கு இன்னுமே வந்து என்ன அப்படின்னா, பாரோ பண்ணி செய்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு, 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து ரைட்டா? அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும். ஸோ அந்த மாரி அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆன்சர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் நம்பர் இருக்கா? செகண்ட் இருக்கா? அந்த செகண்ட் நம்பரை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதாவது இது எப்படி கிராஸ் செக் பண்றது? நம்ம செஞ்சிருக்க ஆன்சரை வந்து ரைட்டா அல்லது வந்து ராங்கா அப்படிங்கறது எப்படி கிராஸ் செக் பண்றதுங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது ஆன்சர் வந்து கெட் பண்ணியாச்சு. செகண்ட் நம்பரை வந்து ஆன்சரோட என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 53.3. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து நம்ம கெட் பண்ண ஆன்சர் வந்து என்னது? ரைட்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, பாரோ பண்ணி செஞ்சாலும் ஆன்சர் வந்து டவுட்டாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ கிராஸ் செக் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. சரி, அப்படியே சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 28.8ன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 0.9x இருக்கு. ஓகேவா? 0.9x ஈக்குவல் டு என்ன இருக்கு? 28.8 இருக்கு. சரி, அப்ப 28.8ங்கிறதே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 0.9x இருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, 0.9 இன்டூ எக்ஸ் இருக்கிறதா மீனிங். அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா, டிவிஷன் மோடுக்கு மாறிடும். ஸோ அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? நமக்கு 28.8 இருக்கு. டினாமினேட்டர்ல 0.9 இருக்கு. சரி, இது எப்படி கேன்சல் பண்றது? பாயிண்ட்ல இருக்கே அப்படின்னா, என்ன செஞ்சுக்கோங்க? பாயிண்ட்டை விட்டு நம்பர்ஸை வெளியே எடுத்துக்கோங்க. அது எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னா, as usual நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்டூ 10 போட்டா இந்த பாயிண்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்ப நியூமரேட்டர்ல இன்டூ 10 போட்டா டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டூ 10 போடணும். ஸோ அப்ப இன்டூ 10 போட்டா என்ன ஆகுது? பாயிண்ட் மட்டும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இன்டூ 10 போட்டா வரும். ஸோ அப்ப 28.8ங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, அதான் 288 மாறிடுச்சு. 0.9க்கு வந்து இன்டூ 10 போட்டோம் அப்படின்னா என்னவா மாறிடும்? 9ஆ மாறிடும். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்? 9 டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம். 9 டேபிள்ல இவ்வளோ பெரிய நம்பரை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி நம்பரா பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, 9th டேபிள் சொல்லுங்க. 1 9s ஆர் 9. ஸோ என்ன செஞ்சாச்சு? 9 அடிச்சு 1ன்னு போட்டாச்சு. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 28 இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் கமா போட்டு பார்ப்போமா? 28 இருக்கு. அப்ப 28 அப்படின்னா நமக்கு 9th டேபிள் 28ங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன செய்வோம்? அதுக்கு முந்தின நம்பர் பார்ப்போம். அப்ப நான் 28க்கு முந்தின நம்பர் அப்படின்னா 3 9s என்ன? 27.
ஸோ என்ன எழுதியிருக்கோம்? 3ன்னு எழுதியிருக்கோம். யூசுவலா இந்த நம்பர் தானே எழுதுவோம். அப்ப 3 9s are 28. சரி. ஆனா நம்மளுக்கு 3 9s are 27. ஆனா நம்மளுக்கு இருக்கிற நம்பர் என்ன? 28. அப்ப 28யும் 27யும் லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து செகண்ட் நம்பர்ல போட்டு விட்டுருங்க. அப்ப என்ன கிடைக்குது? 18ன்னு கிடைக்குதா? 18 18ன்னு கிடைக்குது. சரி. 9th டேபிள்ல 18 வருமா? எதுல வரும்? 2 9s are 18. ஸோ 2 9s are 18. சரியா? இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டேபிள வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப என்ன வருது? 3 9s are 27. ஸோ பேலன்ஸ் 1 தூக்கி நெக்ஸ்ட் நம்பர்ல போட்டாச்சு. அப்ப செகண்ட் நம்பர் என்னவா மாறிடுச்சு? 18ன்னு மாறிடுச்சு. அப்ப என்ன? 2 9s are 18. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 32. சரியா? சரி. இந்த 32 எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 32. சரியா? அப்ப எக்ஸ்ங்கிறது என்னன்னு நம்ம டேப்லெட் காலத்துல பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? லென்த் ஆஃப் தி ஃபோர் ஹேண்ட். எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு? ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அப்போ அதே மாதிரி எடுத்து கூட எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து இப்ப என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண? 32. ஸோ என்ன செய்ய போறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 32 where y equal to என்ன? 53.3. ஓகேவா? புரியுதா? என்ன பண்ணிருக்கோம்? y வந்து 53 வேர் y equal to 53 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 32 அப்படிதான்ங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸுங்கிறது என்னது? நம்ம வந்து டேப்லெட் காலத்திலேயே பார்த்தோம். எக்ஸுங்கிறது லென்த் ஆஃப் தி ஃபோர். ஸோ ஆன்சரும் அந்த மாதிரியே எழுதியாச்சு. லென்த் ஆஃப் த ஃபோர் ஹெட் இஸ் 32 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சாச்சு? நம்ம கிவன் டேட்டா கொடுத்துருக்க அந்த ஃபோர் சப்டிவிஷன் அதே மாதிரி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கா. நம்மளும் ஆன்சர்ல என்ன பண்ணிருக்கோம்? சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இது மஸ்ட். ஓகேவா? சரி. அப்போ நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள ஃபோர் ஃபைண்ட் அவுட் அதாவது 4 சப்டிவிஷனுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம சேனல்லே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சம்ஸ்க்கும் சொல்யூஷன் பார்க்குறோம். அதே மாதிரியா நம்ம என்ன செய்யறோம்? தியரிக்குமே வந்து நிறைய மெட்டீரியல் வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் ஒன்னா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் யாராவது 12th இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம அக்கௌண்டன்சி அண்ட் மேக்ஸ்க்குமே வந்து சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்குமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து எக்ஸாம் பேஸ்ட் ஒன்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க சீனியர்ஸ்க்கும் வந்து நம்ம சேனலை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.